ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் விற்கிது மாங்காய். இதில் வந்து 2 மாங்காவை நான் மாங்காய் பச்சடிக்காக 2 மாங்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா தோல் சீவி எடுத்திருக்கேன். சிலவங்களாம் வந்து தோலோடு செய்வாங்க. அதை விட தோல் சீவிட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து அரிஞ்சிக்கலாம். இப்படி ஸ்லைடாக அரிஞ்சிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சீவிட்டு கொட்டையை தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுட்டேன். இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். சும்மா தாளிக்கிற மாதிரி 2 ஸ்பூன் போதும். இப்போ எண்ணெய் சூடாகணுன்னே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரியுது. இப்போ வந்து கருவேப்பிலவும் ஒரு 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சீவி வச்சுக்க மாங்காவை வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ளேவருக்காக தான். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு லேசாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இது ஏன்னா மாங்காவே நல்லா தண்ணி விடும், சீக்கிரமும் வெந்துடும். அதனால் வந்துட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டேன். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அப்பப்போ திறந்து நம்ம வந்து கிண்டி விடலாம். அப்பப்போ திறந்து நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். திரும்பவும் மூடி வைக்கிறேன். திறந்து கிண்டி விடலாம். இப்போ வந்து நான் வெல்லம் வந்து சீவி வச்சுருக்கேன். இது ஜூஸி இல்லாத வெல்லம். நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெல்லத்தை போட்டு கிண்டி விடலாம். பாருங்கள், வெல்லம் போட்டோன்னே எவ்வளோ அழகாக வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுனே இருக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுனே இருங்க. இப்போ பாருங்கள், புளிப்புக்கு வந்துட்டு அந்த மாங்காய் புளிப்புக்கும் அந்த க்ரீன் சில்லியுடைய ஸ்பைஸ்னஸ்ஸு, இது வெல்லத்துடைய யூனிக் ஸ்வீட்டு எல்லாம் கலந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹெம்மியாக இருக்குது பாருங்கள். மாங்காய் பச்சடி ரெடி. தேங்க்யூ.